எசேக்கியா ராஜா பாருங்க, அவர் ஆட்சிக்கு வந்த 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம் என்று வேதத்துல படிப்போம். ஆட்சிக்கு வந்த உடனேயே அவருடைய இருதயத்துல வந்த ஒரு சிந்தனை என்னன்னா, அதிகாலையில ஆலயத்திற்கு போய் கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற எண்ணம் எசேக்கியா ராஜாவுக்குள் இருந்தது. தேவ பிள்ளையே பாருங்க, ஒரு ராஜாவா இருக்கிறாரு, 25 வயசுல ராஜாவா இருக்கிறாரு. ஆமே, நல்ல இளம் வாலிபன். ஆமே, அப்ப பாருங்க, அந்த வாலிப வயசுல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. தேவ பிள்ளைய நான் சொல்றேன், சின்னதுல இருந்தே அந்த அதிகாலை நேரத்தில் உங்க பிள்ளைகளை எழுப்பி பழக்குனீங்கன்னா 25 வயது ஆகும் பொழுது அவங்க நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? 25 வயதிலே அவர்கள் நல்ல ஒரு பொறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள். ஹல்லேலூயா! ஆமென். எசேக்கியாவுடைய தாயாருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தகப்பனும் நல்ல ஆண்டவரை தேடினவர் தான், கடைசியில் அவர் மாறிட்டாரு. ஆனா இந்த எசேக்கியா வேதத்துல படிக்கிறோம், தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே செம்மையாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே இந்த 25 வயது ஆகும் பொழுது அவருக்குள்ள ஒரு நினைவு வருகிறது, அதிகாலமே கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா! ஆமென்.